இப்போ வந்துட்டு நீங்க டாப் 4 கிரைம் பத்தி சொன்னீங்க. சமீபமா இப்போ பாத்தீங்கன்னா ஆட்ஸ் பார்த்தா காசு வரும், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சா காசு வரும் அப்படிங்கிற மாதிரி கிரைம்லாம் போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட பார்வை என்ன சார்? இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க இது வந்து எம்எல்எம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சரில் ஒர்க் ஆகும். டாப்பில் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே ஒரு 2 பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர் 100 பேரை சேர்க்கணும். இது மாதிரி ஒரு செயின் மாதிரி போகும். இதில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. பணம் வரக்கூடியது இனிஷியலாக உண்மையாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு ஆடு பார்த்தாவோ இல்லை வந்து ஒரு மூவியோ இல்லை வந்து ஒரு வீடியோவோ இல்லை ஒரு சாங்கையோ பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னாக்க ஒரு ரிவ்யூ கொடுத்தா 5 rupees. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 10 ரிவ்யூ நீங்கள் கொடுத்தீங்க இல்லை லைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா 50 ரூபா. ஆனால் என்னாகும் அப்படின்னாக்க இது வந்து ஆசையை தூண்டுறது. இனிஷியலாக ஒரு 50 ரூபா வரும், அப்புறம் வந்து 100 ரூபா வரும். ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு நான் வந்து ஒரு 100 வீடியோஸ் கொடுக்குறேன் இல்லை 100 சாங்ஸ் வந்து கொடுக்குறேன், நீங்கள் இதுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தானே சார் ஆகும். ஆமாம், இதுக்கு வந்து அவங்க வந்து பணம் பே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 5000 ரூபா பணம் கட்டுங்க இல்லை ஒரு 10,000 ரூபா நீங்கள் வந்து பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பணம் கட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க மக்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சைடு நம்ம வந்து பணம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி அதை நீங்கள் வந்து லைக் பண்ணும்போதோ ரிவ்யூ கொடுக்கும்போதோ உங்களுக்கு பணம் வருது. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்க பணம் கொடுக்குறீங்க, ரைட்? ரெண்டே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறது தெரியும். இதுல இன்னொன்னு இருக்கு சார், ஆள் சேர்த்து விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன்ற பட்சத்துல நான் இன்னொருத்தரை சேர்த்து விட்டேன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா மணி கொடுப்பாங்க. ஆமா, இதுல வந்து எப்படின்னாக்க நீங்க ஜாயின் பண்ணா உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட், ஒரு கிரெடிட் அமௌண்ட்னு இருக்கும். நீங்க ஒருத்தரை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு சில பாயிண்ட், அதுக்கு சில அமௌண்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதனால தான் நான் இதை சொன்னேன். இந்த என்டையர் இந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா எம்எல்எம் பிரமிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். மேல இருந்து நான் வந்து 10 பேரை ரெஃபர் பண்ணணும், அந்த 10 பேர் 100 பேரை ரெஃபர் பண்ணணும், இது மாதிரி இருக்கும். இது எப்போ கொலாப்ஸ் ஆகும்னு தெரியாது. மேலே உள்ள ஒரு இது போச்சு அப்படின்னா அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் என்டையர் திங் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அதனால இதோட ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் வந்து பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த 5, 10 அப்படின்னு வரக்கூடியது வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு அதுக்கு பதிலாக வரக்கூடியது. அதை நீங்கள் ரெண்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஏமாறுறீங்களா இல்லை நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது. ஓகே சார். இப்போ